பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். குமார் குடிச்சிட்டு வராங்க. குமார் குடிச்சிட்டு வந்ததுமே சுடர் வந்து, நீங்க திரும்பவும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? எதுக்காக குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? எதுவா இருந்தாலும் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுங்க. தெரியாம இப்படி குடிச்சிட்டு வர்றது தப்பு இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. யார பார்த்து என்னடி கேள்வி கேக்குற? 5 பைசாக்கு கூட வக்கீலாத உன் குடும்பத்துல உன்னை கட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம். ஏதோ போட்டாங்களா, தின்னமா, நல்ல நல்ல துணி எடுத்து உடுத்துனோமான்னு இல்லாம என்ன கேள்வி கேட்கிற அதிகாரம் உனக்கு யாரடி கொடுத்தது? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க குமாரு. இங்க பாருங்க, நான் உங்களுடைய மனைவி. நீங்க என்ன பண்ணாலும் கண்டிப்பா உங்களை கேள்வி கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் கண்டிப்பா கேள்வி கேட்டுதான் ஆகுவேன்னு சொன்னதும், என்னது என்ன கேள்வி கேட்பியான்னு சொல்லிட்டு கன்னத்திலேயே பலார்னு ஒண்ணு விடுறாங்க. உடனே வீட்டுல சத்தம் எல்லாமே கேக்குது. உடனே அந்த இடத்துல எல்லாருமே முத்துவேல இருந்து ஷட்வில இருந்து எல்லாருமே வராங்க. இங்க பாரு, இங்க நான் அடிச்ச விஷயம் வீட்டோட தான் இருக்கணும். அவங்க கிட்ட இவங்க கிட்ட சொல்றேன்னு மட்டும் நீ சொன்ன, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இப்போ அடி வலி தாங்கிக்கிட்டு நம்ம சுடர் அமைதியாவே இருக்காங்க. இப்ப என்னடா சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒன்னில்லம்மா, நானும் சுடரும் சும்மா பேசிட்டு இருந்தோம்னு சொல்றாங்க. சுடர் அழுகிறது நல்லாவே தெரியுது. உடனே முத்துவேல், என்னமாச்சு? எதுக்காக அழுதுட்டு இருக்க? அவன் உன்னை ஏதாவது கேட்டானா, ஏதாவது திட்டினானான்னு சொல்லி கேக்குறாங்க. அவரு குடிச்சிட்டு வந்தாரு. எதுக்காக குடிச்சிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன அடிச்சிட்டாருன்னு சொல்லி சுடர் அழுதுகிட்டே சொல்றாங்க. இத கேட்டதும் குமாருக்கு இன்னும் பயங்கர கோவம் வருது. சக்திவேலா, ஏண்டா உனக்கெல்லாம் என்ன சொன்னாலும் உனக்கு புத்தியே வராதா? ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது? எதுக்காகடா இப்படி பண்ற? சொல்லுடா சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும், இல்ல அது வந்துப்பா, அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீயா விருப்பப்பட்டு தேடிக்கிட்ட வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நிலைக்கணும்னு சொல்லி சந்தோஷப்படணும். அதை விட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருந்த உன்னை என்ன பண்ணவன் எனக்கே தெரியாது. என்னடா சக்தி, என்னடா இதெல்லாம் சொல்லிட்டு மூத்துவேல் திட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப குமாரு திருந்தி சுடர் கூட சந்தோஷமா வாழுவாங்களா, இல்ல அரசியே மனசுல நினைச்சுக்கிட்டு சுடரை கொடுமைப்படுத்துவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.